வணக்கம். ஏதோ மனித வளத்துறை அமைச்சர் ஏதோ போதைப் பொருள் பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ போராட்டம் அது இதுன்னு முன்னெடுத்துட்டு வராங்க. மக்களாகிய நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நிறைய மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது. அப்போ அவர் போதைப் பொருள் தான் பயன்படுத்தியிருக்கட்டுமே. போதைப் பொருளே அவர் பயன்படுத்தியிருந்தாலும் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி அது யாருக்கும் தொந்தரவு இல்லை. அவர் ஒரு இடத்துல போதைப் பொருளை தான் பயன்படுத்தினார்னு வச்சுக்குவோம். அப்போ இருந்த திமுக என்ன பண்ணுச்சு? இப்போ இது எதுக்காக இதை கொண்டுட்டு இங்கே வராங்க தெரியுமா? இதெல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் பொறுமையாக பார்த்து கையாளணும். இப்படியே ஒவ்வொரு அமைச்சரையும் எம்எல்ஏவையும் நீக்கிக்கிட்டே போனால் கடைசியில் வேறு மாதிரி போயிடுது. அவங்க ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் டிஸ்மிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு கோர்ட்டு தண்டனை கொடுத்து ஜெயிலில் இருக்கும்போது கூட அவரை அமைச்சர் பதவியிலேருந்து நாங்கள் தூக்க மாட்டோம்னு சொல்லி அடம்பிடிச்ச கட்சி தான் இந்த திமுக கட்சி. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் மனசில் வச்சுருக்கணும், இதெல்லாம் மனசில் வச்சு பார்த்து தான் செய்யணும். உண்மையாலுமே நாங்கள் நல்ல மதிப்பு வச்சுருக்கிறோம். அவர் அதை பயன்படுத்தலைன்னு சொல்கிறாருன்னா அதை விட்டுட்டு தான் கடந்து போகணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குது. அப்போ இந்த திராவிட கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? அப்போ எடுத்த வீடியோ இப்போ எதுக்கு நோண்டுறாங்க? ஒவ்வொன்று எதுக்காக நோண்டுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தயவு செஞ்சு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக இருந்து ஒவ்வொன்றையும் செய்யணுங்கிறது தான் தாழ்மையான கருத்து. அவசரப்பட்டு டஸ்க்குன்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம மாற்றக்கூடாது. தவறு செஞ்சிருந்தால் கூட அந்த எந்த சூழ்நிலையில் அவர் தவறு செஞ்சுருக்கார், தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரான்லாம் பார்க்கணும். உங்களுக்காகத்தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நீங்களும் கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்க எப்படி அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவர் உடனே தான் பயன்படுத்தினாரா, இப்போ எதுவும் பயன்படுத்துகிறாரா? இப்போ பயன்படுத்தியிருந்தா நீங்கள் கண்டிப்பாக அது செஞ்சு தான் ஆகணும். அவர் அமைச்சர் பதவியிலேருந்து விரட்டி தான் ஆகணும். ஆனால் அவர் அமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் குழந்தைக்குன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் முடிவெடுக்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழக முதல்வர் அவர்கள் தயவு கூர்ந்து இப்படி ஒவ்வொரு முறையும் அவர்கள் வேறு ஏதோ ஒரு பிளானோடு உங்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதற்கெல்லாம் காது கொடுத்து போனீர்களே, ஆனால் இது பெரிய வில்லங்கத்தில் கொண்டு போய்விடும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி.